அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி கூகுள் ஷீட்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது, ஸோ அதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா, இந்த கூகுள் ஷீட்ஸ் பயன்படுத்துறதுக்கு முதல்ல நீங்கள் ஜிமெயிலில் உங்கள் இமெயில் ஐடியை வச்சு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த டாட்டாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த டாட் இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ட்ரைவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ முதல்ல நம்ம ஷீட்ஸ் இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இது ஒரு கூகுள் ஷீட் அப்படிங்கிறது. ஸோ ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நியூ அப்படிங்கன்னு ஒரு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டரை நான் என்ன செய்கிறேன், க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரியா, இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது எதுக்காகனா, ஸோ நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு அந்த ஷீட்டை நான் இதில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ நான் மை ஃபஸ்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அந்த மை ட்ரைவ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு மை ஃபஸ்ட் ஃபோல்டர் அப்படிங்கிறது இன்னும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கூகுள் ஷீட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா, அன்டைட்டில்டு ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஓப்பன் ஆகிற இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிற ஃபோல்டரில் போய் தானாகவே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த டாப்பில் அந்த அன்டைட்டில்ங்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த ஷீட்டுக்கு ஒரு நேம் வைக்கிறோம். ஸோ மை ஃபஸ்ட் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மை ஃபஸ்ட் ஒர்க் ஷீட் அப்படிங்கிற நேமில் ஒரு ஷீட் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருச்சு, கீழே ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் நீங்கள் இதில் என்ன அப்டேட் பண்ணாலும் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல போய் ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரியா, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டிக்கு என்ட்ரி பண்ணுற டேட்டா அப்படியே லைவில் என்ன செஞ்சுட்டே இருக்கும், ஆட்டோமேட்டடாக என்ன செய்யும், சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு டேட்டா பேஸ் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ ஒரு எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், ஏஜ், சேலரி பெர் மந்த் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறேன், ஒரு டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், தயார் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு என்ட்ரி இப்போ ஒரு ஏஜ் அப்படின்னு டைப் பண்ணி டேப் கொடுத்திங்கன்னா அடுத்த செல்லுக்கு அது போடும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பாருங்கள், சேவ் டு ட்ரைவ், அதாவது நம்ம கொடுக்குற நம்ம திருப்பி சேவ் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கணும்னா அதுவே சேவ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபைலில் போய் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, உங்களுக்கு இதில் நீங்கள் வழக்கம் போல் என்ன பண்ணணும்னா, பேப்பர் சைஸ் என்ன பேப்பரை நீங்கள் இதை பிரிண்ட் பண்ண போகிறீங்க, ஸோ அது பேஜ் ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப்லையா அல்லது போர்ட்ரேட்லையா, ஸோ அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் இதை ஃபார்மேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபுல்லாக நான் என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நான் பார்டர்ஸ் நான் என்ன செய்கிறேன், இதில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதில் பார்க்குறத வித்துட்டு தான் இதுலேயும் அதே சேமாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன செய்கிறோம், ஃபுல்லாக மவுஸ் வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ பார்டரை நான் என்ன செய்கிறேன், கொடுத்துட்றேன். ஸோ ரோ அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த 1 and 2 அப்படிங்கிற நம்பர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த லைனில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1லேருந்து 6 வரைக்கும் அந்த ரோ ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ரோஸுமே என்ன செய்யும், உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகிடும். பாருங்கள், அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த இடத்துல வெர்டிக்கல் அலைன்மெண்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறதுனா, இது எல்லாமே அந்த டாப்பில் அந்த டூல்ஸில் எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் என்ன செய்யணும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு டேட்டா பேஸை தயார் பண்ணுறேன், ஒரு டேபிளை தயார் பண்ணுறேன். தயார் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஃபாண்ட் சைஸ் கூட்டுறது, ஸோ அப்புறம் போல்டு வைக்கிறது, ஸோ அதுக்கப்புறம் ஸோ டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். ஸோ அது என்னென்னா, லைனை கீழே என்ன செய்யணும், கீழே கொண்டு காட்டும். ஸோ இப்போ சேலரி பெர் மந்த்துங்கிறது என்ன செஞ்சிடுது, ரேப் டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு ரோ மேலே ஒரு ரோ இன்சர்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இன்சர்ட் ரோ அபோவ், அதாவது இந்த நம்பர் 1 to எதுக்கு மேலே வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்சர்ட் ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், இதாகிடும். ஸோ அதேமாதிரி அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஏலேருந்து டி வரைக்கும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணுறதா இருந்தால் அதில் மெர்ஜுன்னு சொல்லிட்டு செல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், எம்ப்ளாயி டேட்டா பேஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதில் நான் நினச்சேன் கொஞ்சம் சைஸை கூட்டிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, அண்டர்லைன் பண்ணி கொடுத்துரும். கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், உங்களுக்கு அண்டர்லைன் வந்துடும்.
ஸோ நீங்கள் கலர் கொடுக்குறது எல்லாமே கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கும். பாருங்கள், மேலே ஒரு கிரிட் லைன் மாதிரி எம்ப்ளாயி டேட்டாபேஸ் மேலே வந்திருக்கு. ஸோ அதை எடுத்து விடுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ அந்த ஷோ கிரிட் லைன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த எம்ப்ளாயி டேட்டாபேஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து என்ன செய்யுது, ஒரு நீட்டாக வந்து ஒரு பேஜ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து கூகுள் ஷீட்ஸில் ஒரு டேட்டாவை டைப் பண்ணி நம்ம வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நீட்டாக ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே என்ன செய்யணும், நம்ம வந்து நேரடியாக என்ன செஞ்சிடலாம், நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இதேமாதிரி ஒரு ஷீட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எங்கே பண்ணுறோன்னா ஃபைலில் போயிட்டு இப்போ பாருங்கள், நான் இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்ட அந்த ஃபைலை வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு நேரடியாக அது என்ன செஞ்சிடும், பிடிஎஃபாகவே என்ன செஞ்சிருச்சு, கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அல்லது இது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதிலேயே வந்து அந்த ஃபைலுங்கிற ஆப்ஷன்லேயே என்ன செய்யுது, அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ திருப்பி பாருங்கள். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்ட பிடிஎஃபை பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைலில் என்ன இருக்குது, டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் என்ன செய்கிறோம், நம்ம வந்து இதை சூஸ் பண்ணி பார்த்துருக்குறோம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா டேரெக்டாகவே என்ன செஞ்சிடும், மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இந்த டேட்டா வந்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். என்னென்னா இது ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணுற டேட்டா வந்து அப்படியே சேவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்கேஸ் வந்து உங்களுடைய எக்ஸல் ஷீட்டில் பொதுவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சிஸ்டம் டவுன் ஆகிடுச்சு, இல்லை திடீர்னு இந்த ஃபைல் வந்து இந்த ஃபைல் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த கூகுள் ஷீட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா எப்போவுமே பெர்மனெண்ட்டாக நீங்கள் லாஸ்ட்டாக என்ன அப்டேட் பண்ணிங்களோ அது வரைக்குமே அந்த டேட்டா வந்து நினச்சிட்டே இருக்கும், லைவில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அது ஒரு பெரிய பெனிஃபிட். இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஷீட்டை வந்து வேறு யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ அல்லது இந்த ஷீட்டே வந்து இன்னொருத்தங்க வந்து இதை அட்லீஸ்ட் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா இதிலே வந்து இன்னொருத்தங்க என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு யாருக்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து டன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அவங்களுக்கு இந்த லிங்க் வந்து சென்ட் ஆகிடும். சென்ட் ஆனதுக்கப்புறமா ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து எடிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. எடிட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நோட்டிஃபை பீப்புள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஷீட் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஸோ அவங்களும் இந்த டேரெக்டாக இந்த ஷீட்டில் அவங்க என்ன செஞ்சுக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா சென்ட் அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த கோல்டன் சரவணா அப்படிங்கிற மெயில் ஐடியில் இருக்கிறவங்க இதே ஷீட்டை ஓப்பன் பண்ணி அவங்களும் என்ன செய்வாங்க, என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி ட்ராக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸான விஷயங்களை நீங்கள் இதுலேயும் தெரிஞ்சுக்க முடியும். அல்லது இந்த காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அதை காப்பி லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு இது வந்து டேட்டா ஒன்று க்ரியேட் ஆகும். அதை வந்து நேராக வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஸோ அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எடிட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எடிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு வியூவர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அவங்களால வியூ பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும், மற்றபடி என்ன செய்ய முடியாது, இந்த ஷீட்டை வந்து அவங்க எடிட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் இதில் செஞ்சுக்க முடியும். இன்னும் இதில் நிறைய அட்வான்ஸான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சம்மந்தமாக எல்லா இந்த சேனலில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி கற்றுக்கிறதுங்கிற முதற்கொண்டு எல்லா வீடியோஸுமே இந்த சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாருங்கள், இப்போ மை ட்ரைவில் அந்த மை ஃபஸ்ட்டு ஃபோல்டரில் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம வந்து நம்ம ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.